சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணா ஃபயர் இன்ஜின் வரும், போலீஸுக்கு ஃபோன் பண்ணா போலீஸ் வரும், டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணா கார் வரும், 108க்கு ஃபோன் பண்ணா ஆம்புலன்ஸ் வரும். எங்க ஃபோன் பண்ணா சந்தோஷம் வரும்யா? காலம் மாறி போச்சு. காலம் மாறி போச்சு. கம்பராமாயண காலம் இல்லை, இது கம்ப்யூட்டர் காலம். ஆதிசங்கரர் காலம் இல்லை, இது ஆட்டோ சங்கர் காலம். ஈசன் படி அளந்த காலம் இல்லை, இது ரேசன் படி அளக்கிற காலம். அன்னைக்கு பெரிய உரல் அப்படியே இருந்தது, குழவி மட்டும் சுத்திக்கிட்டே வந்தது. இன்னைக்கு குழவி அப்படியே இருக்கு, உரலே சுத்திக்கிட்டு வருது. அந்த காலத்துல வீட்டுல பெரியவங்க சாப்பிட்டாச்சுன்னா வெத்தலை எடுத்து கொடுப்பாங்க, அப்பாவுக்கு தாம்பழம் கொடு சாப்பிட்டாச்சுன்ட்டு. இப்ப அப்பா சாப்பிட்டோன்னா மாத்திரை எடுத்து கொடு, மாத்திரை கொடுக்கலன்னா நாளைக்கு அப்பா சாப்பிட இருக்காரோ இருக்க மாட்டாரோ. ரெண்டு பெரியவங்க அன்னைக்கு சந்திச்சாங்கன்னா நல்லா இருக்கா, பிள்ளைலாம் கல்யாணம் ஆயிட்டா, பையங்கள்லாம் எப்படி இருக்காங்க. இப்ப ரெண்டு பெரியவங்க சந்திச்சாங்கன்னா சுகர் கண்ட்ரோலா இருக்கா, பிபி எப்படி இருக்கு, பிரஷர் கண்ட்ரோலா இருக்கா, டாக்டருக்கு சொத்து எழுதி கொடுத்துட்டேலாம் இன்னும் கொடுக்கலையா. ஏன்னா ஒரு காலத்துல டாக்டருங்கிறவரு நாட்டு வைத்தியர், நாடியை பிடிச்சு பார்த்தாருன்னா பாடியில என்ன கோளாறுன்னு கரெக்டா சொல்லுவார். இப்ப எம்பிபிஎஸ் டாக்டர் டார்ச் அடிச்சு பாப்பார், வாய்க்குள்ள நைஸா பைக்குலையும் அடிச்சு பாப்பார். 100 ரூபாயை பார்த்தா ஊசி போடாம விட மாட்டார். அதையும் பிரேஸ்லெட் செயினை பார்த்தாச்சுன்னா 10ஆம் நம்பரை காலி பண்ண அவனை குப்புறா போடு, இசிஜி எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து க்ளோஸ் பண்ணிடு. அதான் அன்னைக்கு ஒரு டாக்டர் நர்ஸ்கிட்ட கேட்காரு, இன்னைக்கு எத்தனை ஆபரேஷன், நர்ஸ் சொல்லுதாங்க 6லயும் 100லயும். உடனே டாக்டர் சொல்லுதாரு, அப்ப 6லயும் சாவு 100லயும் சாவா. நானும் ஒரு நண்பர் வீட்டுக்கு போனேன், அவரு நானும் தான் போனோம். எல்லார் வீட்லயும் லைட் எரியுது, அவர் வீடு இருண்டு கிடக்கு. என்னடா லைட் இல்லையான்னு பார்த்தா ஒரு 10 பொம்பளை ஆளு லைட் அணைச்சிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காளு. இவர் இருட்டுல எப்படி போறதுன்னு லைட்டை போட்டார். ஒரு பொம்பளை ஆளு அவ வீட்டு மாட்ட சொல்லுது, ஜானகி இந்த பாரு எந்த நாயும் வீட்டுல வந்து லைட்டை போடுது. அந்த அம்மா சொல்லுது, இது நான் கெட்டின நாய் தான், உட்காருங்க சோத்தை போட்டுட்டு வாரேன். மனைவிக்கு தொந்தரவு இருக்கிறது, அதை தாண்டி கணவனுக்கு ஒரு தொந்தரவு இருக்கிறது. அப்போ என்னைக்காவது அந்த மனுஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சந்தோஷத்தை சந்திக்க முடியுமா? அதை தாலி கட்டும்போதே ஐயர் சொல்வார், சுக்லாமிரதம் நமஸ்கிருதம் விளங்கமாட்டாய் விளங்கமாட்டாய் விளங்கமாட்டாய். ஆரம்பிக்கிற போதே அத்தனையும் சோகத்தின் நிழலாக ஆரம்பித்துக் கொண்டிருக்கிற போது என்னடா வாழ்க்கை என்று ஒரு சலிப்பு ஏற்படுகிறதே, அந்த சலிப்பு எங்கேயாவது இவர்களுக்கு சந்தோஷத்தை தருமா? காதல் காதல் காதல்னு ஒரு பாப்பா கதறிச்சு, இளைஞர்கள் அப்படியே தூக்கி நிறுத்துறாங்களாம். எங்க கூடி தூக்கி நிறுத்துறாங்க? அவங்க கீழே உளுந்து கிடந்தா அவளை தூக்கி நிறுத்துறதுக்கே 10 ஆள் தேவை இருக்கு. எப்போ போறா எப்போ வாரான்னு தெரியல. அதுலயும் ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டே இருக்கான். அந்த பொண்ணு சொல்லுது, என் பின்னால வரா இல்ல, எங்க அக்கா வரா, கவலைப்படாத சொல்லும், உங்க அக்காவுக்கு பின்னாடி எங்க அண்ணன் வரான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் உங்கள் காலத்தை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற போது இந்த வாழ்க்கை என்பது சறுக்கி கொண்டிருக்கிறதே. இது வருகிற போது ஒரு மனிதனுக்கு தோன்றுகிற சலிப்பு என்ன தெரியுமா? என்னடா இந்த வாழ்க்கை. ஐயா ஒரு நிமிஷம், சந்தோஷத்தை நீங்க எங்கேயுமே தேட வேண்டாம். கல்யாணம் முடிஞ்ச ஆம்பளைங்க எல்லாம் கெட்டுன பொண்டாட்டிட்ட ஒரு 10 நிமிஷம் பாசமா பேசி பாருங்க, பிள்ளைகிட்ட சம்பாத்தியத்தை விட்டுட்டு பேசி பாருங்க, அதுதான் பாசம், அதான் சந்தோஷம். பச்சை பிள்ளைங்க தெரியுதா இல்லையா ஐயா? 10 நிமிஷம் அவ எங்கயா நம்மளை பார்த்து பேசுதா? அவ பேசுறதெல்லாம் மணிக்கணக்கில் செல்போன்லயும் டிவிலயும் தான் பேசிட்டு இருக்கா. அவ பேசுற 10 நிமிஷம் நம்மகிட்ட என்ன தெரியுமா? சம்பளத்துல ஏன் 500 ரூபாய் குறையுது? ஐயா ஒரு நிமிஷம், இந்த பெண்களையே குத்தம் சொல்லுதாங்கல்ல ஆம்பளை மறுப்புறான், கெட்டுன பொண்டாட்டிகளையே குத்தம் சொல்லுதாங்கல்ல. நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு அம்மா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்து சொல்லிச்சு, ஐயா அவங்க பாருங்க ஐயா பேப்பர்ல ஒரு 4வது பக்கத்துல ஒரு அழகான நியூஸ் போட்டிருக்கான் பாருங்க ஐயா அப்படின்னு. நல்ல ஆம்பளை, நல்ல கணவன், பாசமுள்ள கணவன் ஆம்பளை தான் பாசமா இருக்கும், பொம்பளை பூரா சாபமா பிறந்திருக்கான்னு சொல்லுதவரா இருந்தா அவங்க நல்லவங்களா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? 4வது பக்கத்தை பொருத்தி பாட்டுட்டு அவங்க சொன்ன விஷயத்த சரின்னு சொல்லியிருக்கணும். 4வது பக்கத்துல போட்டிருந்தது 500 ரூபாய் பட்டுப்புடவை 50 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறதுன்னு. நம்ம ஐயா பார்த்தாரு, வேகமா பார்த்துட்டு மனைவியை பார்த்துட்டு சொன்னாரு, 10வது பக்கத்துல இன்னொரு சிறப்பு செய்தி போட்டிருக்கு, நீ படிமான்னாரு. நம்ம அம்மா வேகமா எடுத்து படிச்சுச்சு, பட்டுப்புடவை கேட்ட மனைவி வெட்டி கொலைன்னு போட்டிருக்கு. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் ஐயா, ஒரு பெண்ணுக்கு நகையும் சேலையும் மட்டும்தான் வாழ்க்கையா? அது அந்த மோகம் திருநெல்வேலியில தான் ரொம்ப கூடுதல். ஆமா, ஆடி கழிவுனா ஓடி போறாங்க, வாங்க அள்ளிக்கிட்டு போங்கன்னா அங்க வீட்டை திறந்து போட்டு அவன் அள்ளிட்டு போயிருந்தான். எதுக்கு தான் ஓடி போடணும்னு விவரம் இல்லையா ஐயா? அதுலயும் அன்னைக்கு ஒரு கணவன் 5000 ரூபாய் கொடுத்து புருஷன்ட்ட சேலை எடுத்துக்கோ, நீ எடுத்துக்கோ, எங்க அம்மாக்கும் எடுத்து கொடுங்கட்டார். அந்த அம்மாக்கு 4000 ரூபாய்க்கு எடுத்தது, அவன் அம்மாவுக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்தது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வேலை பண்ணிச்சியா, அந்த 1000 ரூபாய் ஸ்லிப் எடுத்து 4000 ரூபாய் சேலையில ஒட்டிட்டு, 4000 ரூபாய் ஸ்லிப் எடுத்து 1000 ரூபாய் சேலையில ஒட்டிட்டு, இப்போ 1000 ரூபாய் சேலை 4000 ரூபாய் சேலை மதிப்புக்கு ஆயிட்டு, 4000 ரூபாய் சேலை 1000 ரூபாய் மதிப்புக்கு குறைஞ்சிட்டு.
நேரா கொண்டு போய் 1000 ரூபாய் சேலையை 4000 ஸ்லிப் ஒட்டி அத்தைகிட்ட கொண்டு கொடுத்து, எத்த உங்களுக்கு 4000 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன், எனக்கும் வெறும் 1000 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கேன். அத்தை இவ்வளவு மாதிரி தானே பல பேரும் சொல்லி முடிச்சுட்டு வந்திருக்கா. ஆனா அவ ஒரு வார்த்தை சொன்னா, அந்த 4000 ரூபாய் சேலை எனக்கு எதுக்குமா, அந்த 1000 ரூபாய் சேலை என்கிட்ட கொடு, இதை நீ வச்சுக்கோன்னு. இப்படித்தான் வாழ்க்கையிலே ஒருத்தரை ஒருத்தர் ஏய்த்துக் கொண்டும் ஏமாற்றிக் கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர சந்தோஷமான வாழ்க்கை என்பது எங்கேயும் நகர்ந்து போகவில்லை. நாகரிக மோகத்திலே இன்று நங்கையர் கூட்டம் நாசமாகி கொண்டிருக்கிறதே, இதுதான் வாழ்க்கை தருகிற சந்தோஷமா? இவ்வளவு நேரம் கையிச்சு ஒரு சட்டை, இவ்வளவு நேரம் கையிச்சு ஒரு சட்டை, இந்த பக்கம் ஒரு குஞ்சான், இந்த பக்கம் ஒரு குஞ்சான், பின்னாடி ஜன்னல் கதவு கண்ணாடி, எதுக்கு? போற வரவே திறந்து பார்த்து போறதுக்கா? அதுல பஸ்ல ஒரு அக்கா முன்னால ஜன்னல் வச்சு உட்கார்ந்து இருக்கு, பின்னால முதுகுல ஜன்னல். பின் சீட்ல இருந்த தாத்தா பஸ் ஜன்னல் நினைச்சு வெத்தில போட்டு துப்பிட்டார். யாரோ ஒருத்தர் எப்படியோ அலங்காரம் பண்ணுகிறார் என்றார், அது தொழில். தொழில். நீ குடும்பத்தின் தலைவி, குடும்பத்தின் குல விளக்கு, நீ அலங்கோலமாக திரிந்தால் அந்த ஆண்மகனின் நிலைமை என்ன? செல்போன் இல்லாம நம்மளால வாழ முடியும். அந்த செல்போன் தயாரிக்கிற கம்பெனிக்காரன் கோடீஸ்வரனாக இருக்கிறான். சிகரெட் இல்லாம நம்மளால வாழ முடியும். அதை தயாரிக்கிற கம்பெனிக்காரன் கோடீஸ்வரனாக இருக்கிறான். மது இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். அதை தயாரிக்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான். ஆனால் சாப்பாடு இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. அதை தயாரிக்கிறவன் பிச்சைக்காரனாக இருக்கிறான். ஒரு மணி நேரம் நம்ம பஸ்ல போறோம். பஸ்ல போறதுக்கு எத்தனை இடம் பிடிக்கும்? ஒரு சீட்ல போய் உட்கார்தான், ஜன்னல திறந்து பார்க்க திறக்க முடியல. அடுத்த சீட்ல போய் உட்காந்து காலை நீட்டலானா முன்னால பெட்டி இருக்கு. இன்னொரு சீட்ல உட்காந்து சாஞ்சா அது பின் சீட்ல போய் சாயுது. இப்படியே அங்கேயும் இங்கேயும் தடுமாறுதான். டிரைவர் அவனை பார்க்காரு, என்னப்பான்னா சீட்டு சரியில்லை, அப்ப யா சீட்ல வேணா உட்கார்தே அப்பா அவர் கேட்காரு. அப்போ 1 மணி நேர பயணத்துக்கே நமக்கு இத்தனை சௌரியங்கள் தேவைப்படுகிற போது 60 காலம் 70 காலம் 90 ஆண்டு காலம் வாழ்வதற்கென்றால் அந்த மனிதன் எத்தனை சந்தோஷங்களை சந்திக்க வேண்டும்? அவை எல்லாம் கிடைத்திருக்கிறதா என்பது மட்டும் என்னுடைய கேள்வி. எனவே மனித வாழ்க்கை என்பது நிச்சயமாக இவர்கள் சொல்வது போல் அல்லை. அது என்னடா வாழ்க்கை என்று சலிப்போடு தான் இருக்கிறது.